ட்ரிப்பு கூட்டிகிட்டு வரேன்ட்டு என்னையவே ஜிபேயில் பெட்ரோலுக்கு பே பண்ண வச்சுட்டாங்கங்க. ட்ரிப்பு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் கூட்டிகிட்டு போனால் பெட்ரோல் யாருங்க அடிக்கிறது? ஒரு டைம் அடிச்சது தான் என்னோட என்ன ஏதுன்னு தெரியும். சும்மா கூட்டிகிட்டு போனால் சொகுசு உட்காந்துட்டு வந்தால் போதுமா? ஏனுங்க இது பேர் ட்ரிப்பாமாங்க? ட்ரிப் இல்லைங்க, சும்மா அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு கோத்தகிரி வரைக்கும் போகலான்ட்டு கிளம்புனாங்க. வேறு ஒன்றும் இல்லை. கோயம்புத்தூர் இவங்க அம்மா வீட்டில் தான் இருந்தோமா, என்ன இருந்தால் அம்மா வீட்டிலே இருக்கிறது போர் அடிக்குது அப்படின்னாங்க. அம்மா வீட்டில் இருக்கிறதுக்கு யாராவது போர் அடிக்குதுன்னு சொல்லுவோமாங்க? எங்கே வெளியில் கூட்டிகிட்டு போங்கன்னு கேட்டே இருந்தேன், அதனால இன்னைக்கு கூட்டிகிட்டு வராங்கங்க. ஓகே சரி இருக்கேன், கிளம்புறோம். ஏங்க இப்போ தான் வந்துட்டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் இருந்து கோத்தகிரி ரோட்டுக்கு டேர்ன் ஆகிருக்கோங்க. தான் ஹில்ஸ் ஏற போகிறோம். அப்படியே பாருங்கள் நீங்களும். இவங்க பார்த்தீங்கன்னா பிஸியாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க. தங்க குஞ்சா தூங்குறா. குட்டி தங்கம் பார்த்தீங்கன்னா கவுண்டம்பாளையம் வரப்பவே தூங்கிட்டாளுங்க. இனி அங்கே போய் தான் எந்திரிப்பான்னு நினைக்கிறேங்க. பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு. ஏங்க என்னங்க காது இப்போ கொய்யுங்குது? ஏய் அதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே போகணும். இன்னும் மேலேயே ஏற ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே காது கொய்யுங்கதான். அப்புறம் ஏங்க எனக்கு மட்டும் அப்படி இருக்குது? அது பிரம்மை. அதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் மேலே போனால் தான் அந்த மாதிரிலாம் ஆகும். அன்னைக்கு ஆச்சுன்னு நீ அந்த ஞாபகத்தில் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். அதுக்குலாம் கொஞ்சம் டைம் இருக்குது. அவசரப்பட்டு ரியாக்ஷன் கொடுக்காது சென்னை. அன்னைக்காச்சா? என்னைக்கு? இன்னைக்கு தான் முதல் தடவை கல்யாணத்துக்கு அப்புறம் கூட்டிகிட்டு போகிறீங்க. அன்னைக்காச்சாம்ல? அன்னைக்கு கொடைக்கானல் போனப்போ அந்த ஃபேமிலி ட்ரிப்புங்க. சரி சரி. ஹாய் செல்லம்லு. அம்லு ஹாய். ஹாய் சொல்லுடா. என்னடா சாமி? ஹாய் சொல்லு தங்க. எங்க போயிட்டு இருக்கோம்? மயிலே இந்த தூக்க கலக்கத்திலே இருக்கறாளுங்க. ஏய் ஏதோ பார்க் மயில். சேல்ஸ் பழங்குடியினர் பொருட்கள் விற்பனை நிலையம். ட்ரைபல்ஸ் எல்லாம் இங்க கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க. மயிலே கடை வச்சிருக்காங்க. மயில அதெல்லாம் நீ சொல்லு. இங்க பாரு, சும்மா வீடியோ எடுத்துட்டு வர சொல்லணுனே. ஏதாவது பேசணும். ஏங்க எனக்கு இந்த ஊரை பத்தி ஏதாவது தெரிஞ்சாதானங்க பேச முடியும். ஊரை பத்தி என்ன பேசுற? சும்மா ஜெனரலா தான் பேசிட்டு வா. அப்புறம் கேனா பேச முடியும். ஏங்க அப்படியே பேசு. நீ வணக்கமா பேசுறது அப்படி தெரியும். இங்க உள்ள கட்டோட போய் பார்க்கலாமா? அதேதான் முட்டுச்சந்தா இருக்கு போகுது. இங்க எங்கடியே முட்டுச்சந்து? வாவ், கிளைமேட் மாறுதுங்க. வெயில் போகுதுங்க. எங்கேயும் போகல, மரம் இருக்குனால வெயில் தெரியல, அவ்வளவுதான். தங்க பாப்பாக்கு குரங்க காமிக்கலான்னு பார்த்தா அது குரங்கு பார்த்தா அரண்டு கிடக்குதுங்க. ஐயோ இங்க பாரு மங்கி. ஆடா போயிடுச்சுடா சாமி. இது இங்க உட்கார்ந்திருக்குடா சாமி. ஜெனியா குரங்கு பார்த்து கூட பயப்படல, நீ கத்துறதுல தான் பயந்துக்கிறா. ஏதோ ஸ்பாட் ஒன் சம்திங். மேகி வாலா டீ தான் இருக்கு. மேகி இல்ல, அப்ப வேற கடைக்கு போங்க. இந்த பக்கம் ஒரு கடை. எங்கங்க கடை தெரியுதுல்ல? மலையில உனக்கு 100 அடிக்கு ஒரு கடை வச்சு உட்காந்துருப்பாங்களா? கடை இருக்குதுன்னா இதை காணோம் அடுத்த கடைக்கு போங்கன்னா. எங்க எனக்கு மேகி சாப்பிடலான்னு இருக்குதுங்க. உடனே கடை கிடைக்குமா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. ரொம்ப தூரத்துக்கு அப்புறம் ஒரு கடை தென்பட்டுச்சுன்னு சரி ஒரு டீ குடிக்கலான்னு நிறுத்திட்டோம்ங்க. கரெக்டாக நம்ம நிறுத்தின கடைக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு 2 குரூப் மங்கி வந்து உட்காந்துட்டே இருந்ததுங்க. ரொம்ப நேரமாக உட்காந்துட்டே இருந்தது. சாப்பாடு சமைச்சா கொஞ்சம் பயத்துலேயும் கலந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்துக்கிட்டு இருந்தாலுங்க. கிட்ட போய் காமி. ஹாய் அம்முலு, ஹாய் சொல்லு தங்க. பூ அம்மாட்ட கொடுத்துரு. என்னது இது? பூவாடா? ஓகேடா சாமி. மங்கி எப்படி பிடிச்சிருக்கு? ஹாய். ஓகே மங்கி எப்படி பிடிச்சிருக்கு? மங்கி எப்படி பிடிச்சி உட்காந்துருக்கு? மங்கி எப்படி பிடிச்சி உட்காந்துருக்கு? அதே மாதிரி நீ பிடி. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம டீ குடிக்கிறதுக்கு நிறுத்தின கடைங்க. சின்ன கடை, அளவான கடை, ஆனால் டேஸ்ட்லாம் நல்லா இருந்தது. மேகி எல்லாமே டேஸ்ட் நல்லா இருந்தது. நாங்கள் வரும்போது கொஞ்சம் நல்லாவே வெயிலுங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிளைமேட் மாறிட்டு, அப்புறம் சுற்றி சுல்லால நல்லா பச்சை பசியாக இருக்குதுங்களா, பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம்ங்க. சுட சுட
ஊட்டி ட்ரிப்புன்னு போயிட்டாலே பிரெட் ஆம்லெட்டும் மேகியும் தான் ஃபேமஸுங்க. இப்போ இங்கே பிரெட் ஆம்லெட் கிடைக்கலிங்க, அதனால மேகி மட்டும்தான் வாங்கி சாப்பிட்டோம்ங்க. டேஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா ஊது. வாங்கிக்கோ, மேகியா வாங்கிக்கோ. சூடாக இல்லை, நல்லா இருக்கா? நல்லா இருக்கா தங்கம்? எப்படி இருக்கு? சூடுடா. நல்லா இருக்கா? கம்மி மேலே டி காமிடி. நல்லா இருக்கா? வைபர் எப்படி இருக்கு? சூப்பர். சூப்பரா? ஓகேடா. இங்கே பாரு, எங்கே பார்த்து வைக்கப்பட்டிருக்க நீ? பார்த்தா கிளைமேட் அப்படியே மாறிடுச்சு நல்லா. டடா. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கே டீ சாப்பிட்டு கிளம்புறோங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அப்படியே மழை லேசாக தூர ஆரம்பிக்குது. நல்லா இருக்குது. இப்போ தான் இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா வெயிலாக இருந்ததுங்க. வந்து ஒரு டீயை போட்டு சரி கிளம்பலான்னு பார்த்தீங்கன்னா அதான் பின்னாடி ஒரு கடைங்க, இப்போ இதுக்கு முன்னாடி காமிச்சிருப்போம். இப்போ தான் அப்படியே மழை பெய்ய ஆரம்பிக்குது. காட்டுற மாதிரிங்கண்ணே. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமே சொல்கிற ஒரே விஷயம் தான், பிளாஸ்டிக்கை வந்து அங்கேயும் இங்கேயும் போடாதீங்க, ஃபைனுங்க அப்படின்னு. அதுவும் கரெக்டு தானேங்க. நம்ம கீழேருந்து குப்பை பூரா கொண்டு வந்து மேலே போட்டு போனோம்னா மறுபடியும் நாளைக்கு அது நமக்கு கீழே தான் வரும். 2-3 கோயில் நினைக்கிறேன் மேல பார்த்தீங்கன்னா மழை வருது மயிலோ. ஸோ அப்படியே கொஞ்சம் மழை வர ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்லாவே வருது. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக மழை இல்லைங்களாமா. ஏன்டா சங்கம்? மழை பெய்யுதுட்டாங்க. இந்த 2 நாளாக தான் மழைன்னு சொன்னா அப்படிங்க. நான் டீ கடையில் பேசணும் பக்கம். ஸோ நல்லா இருக்குது. நாங்கள் என்னடா சரி அப்படியே வெயில் தான் வந்து மாட்டிட்ட மாட்டேறதுன்னு நினச்சேன். பரவாயில்ல, நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா மழை நல்லாவே வருது. நம்மளுக்கு பிரச்சனை இல்லைங்க. நான் 2 வீலர் விளாட்றவங்களுக்குலாம் சிரமம். ஏன்னா இவ்வளோ நேரம் சுத்தமாக மழையே இல்லைங்க. லைட்டாக தான் அப்படியே கிளைமேட் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்தது. கிளைமேட் ஒரு மாதிரி மூடியாக நல்லா இருந்தது. பார்த்தீங்கன்னா மழை நல்லாவே வர ஆரம்பிச்சிருச்சு. 2 வீலரில் வரவங்களாம் அங்கங்கே கடையில் போய் நிறுத்திக்கிட்டாங்க. கடை லவர் பாவெல்லாம் மழையிலே நடந்துட்டு போகிறாங்க. ஸோ இங்கே வந்து மழைங்கிறது சாதாரண விஷயம் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். இந்தளவுக்கு பேசணும்னு அவசியம் இல்லைங்க இல்லையா? பெரிய எக்ஸ்ப்ளோரர் மாதிரி பேசிட்டு வரதுலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் ஏதோ தோணுது, ஏதோ பேசுவேன். பஸ் ஸ்டாப்பு ஆனால் மழை வந்தாலும் நல்லா தான் இருக்குது. சுத்தமாக மழை இல்லைனாலும் என்ன சாப்பிட்ற? சாக்லேட் சாப்பிட்டு பழகிட்டுங்க. என்ன சாப்பிட்றேன்னு சொல்லிடு. என்ன சாப்பிடுறீங்க? ஓரத்துல போற அப்படியே ரெட் வந்து தான் வருது. ஷாயுனா அவங்க லாங்குவேஜ்ல சாக்லேட்டுங்க. குடுக்க கூடாதா? என்ன பண்றது? சாப்பிடாம இருக்க மாட்டேங்குது. நான் கூட மயில் சொட்டெல்லாம் போட்டு வந்து வெயில போறப்ப நினைச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல. அந்த சிவகார்த்திகேயன் படத்துல ஷூ போட்டு மாடு மேய்க்க போவான்லங்க, அந்த மாதிரி எல்லா பொறுத்து இருக்க மாதிரி இருக்கே நினைச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல. நீங்க கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்வெட்டர் கிட்டர்லாம் போட்டு வந்துருக்கீங்க. நானும் பிள்ளையும் தான் நடிக்கிட்டு வரோம் மாட்டேங்குது. ப்ரிப்பேர்டா வரணும். அதான் வர்றது நாய் போச்சு. எப்படி 12 மணிக்கு டிசைட் பண்ணி 1:30 மணிக்கு ஆமாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மணி என்னாச்சு? மணி ஒரே 3 ஆச்சுங்க. மணி 3 ஆச்சு. மத்தியானம் 3 மணி. பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணி இருக்குங்க. அப்போ தான் சரி என்ன பண்ணலாம், போகலாமா, எங்கேயாவது போகலாமான்னு யோசித்தோம். சரி அப்படின்ட்டு அப்புறம் டக்குன்னு கிளம்பி எல்லாம் கிளம்பும்போது மணி 12-12:30 போச்சுங்க. இப்போ தான் 3 மணி ஆகுது. 3 மணி இப்போ தான் மேலே ஏறிட்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர் போனால் தான் மேலே கோத்தகிரி. ஆனால் போயிட்டு ஸ்டேலாம் இல்லைங்க. போய் சுற்றி பார்த்துட்டு அப்படியே இறங்கி வர்றதா பிளானு. இந்த மாதிரி ஒரு கேவலமான பிளான் யாரும் போட்டுக்கலாம் தெரியல. பார்த்தீங்கன்னா சின்ன தடுப்பணை மாதிரி அழகாக இருக்குது. சரி சும்மா ஒரு வீடியோ இல்லை ஃபோட்டோஸ் எடுக்கலான்னு இறங்கணுமுங்க. இங்கே வருங்க
பாப்பு குட்டிக்கு தண்ணியில் விளையாடணுங்களாம்மா. மழையும் பெய்யறக்கே ஒரு மாதிரி நல்ல சில் சில்லுன்னு சூப்பராக இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா மேலே கோத்தகிரிக்கு வந்து இன்னொரு ஒரு 10-15 கிலோமீட்டர் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேனுங்க. ஒரு மிட் ரேஞ்சில் தான் இந்த இடம் இருந்தது. அழகாக இருந்ததுங்க இடம். நீட்டாக ஒரு சின்ன அருவி மாதிரி கொட்டிகிட்டு இருந்தது. அது தடுப்பணைங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. பக்கத்துலேயே ஒரு விநாயகர் கோயிலுங்க. விநாயகர் க்யூட்டாக இருந்ததுங்க. இடம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. நீங்கள் போனீங்கன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக நின்று ஃபோட்டோஸ் எடுங்க. நல்லா இருக்குது. ஒரு மாதிரி நம்ம ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா பெருசாக மழை இல்லைங்க. சுற்றி எல்லா பக்கம் மழை. நமக்கு ஆங்கிட்டு ஏரியாவில் மட்டும் மழை இல்லைங்க. ஒரே எல்லாம் ரொம்ப நாளாக வறண்டு போய் கிடக்குது. இப்போ தான் ஏதோ லேசாக மழை வந்தது. இங்கே வந்து எல்லாமே அப்படியே சுற்றி ஃபுல்லாக பச்சை பசேன்னு இருக்குதுங்களா, பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்குதுங்க. வீடியோ தங்க வந்து கீழே வைக்க முடியாது மயில. மேலே போயிட்டு சரி கோத்தகிரிக்கு அப்புறம் ஒரு 2-3 கிலோமீட்டர் போனோம். அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் ஒன்றும் பெருசாக ஸ்பாட் நாங்கள் பார்க்கலைங்க. நாங்கள் திடீர்னு அவசரத்தை பிளான் பண்ணி வந்தனால எதுவுமே பார்க்கல. நாங்கள் எதுக்குமே போகிறக்கு டைமும் இல்லை. சரி கொஞ்ச நேரம் அப்படியே இங்கேயும் அங்கேயும் சுற்றிட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு. ஹோட்டல் பார்த்தீங்கன்னா முன்னாடியே எதுவுமே இல்லைங்க. சரி வேறு என்ன பண்ணுறதுன்னு சரி ஒரு டீ காஃபியே குடிச்சிக்கலான்ட்டு ஒரு ஸ்நாக்ஸ் ஷாப்பில் ஒரு ஹோட்டல் இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா பிரியாணி எல்லாம் டைம் ஆயிடுச்சுன்னு முடிஞ்சிச்சு அப்படின்ட்டாங்க. சரி நம்ம டீ காஃபி குடிச்சிக்கலான்ட்டு போயிட்டோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த டீ காஃபி வர கேப்பில் வெயிட்டிங் டைமில் கூட நம்ம போர் அடிச்சிடக்கூடாதுன்னு விளையாடுறதுக்கு கேரம் போர்டு செஸ் நல்லா வச்சுருந்தாங்கங்க. நம்மளுக்கும் கொஞ்சம் விளையாடிட்டு கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி 5:15 ஆச்சுங்க. கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு ஹாஃப் டேயில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ட்ரிப்பு செமையாக என்ஜாய் பண்ணோங்க. என்ன ஃபுட்டுக்கு தான் வந்துட்டு அவ்வளோக்கா இங்கே எதுவும் கரெக்டான ஹோட்டல் கிடைக்கலிங்க. என்ன சாப்பிட்டோன்னா வெறும் மேகி, பணியாரம், டீ, காஃபி அந்த மாதிரி அப்படி தான் சாப்பிட்டோங்க. ஓகே மே. பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் இறங்க ஆரம்பிச்சிட்டோங்க. இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. பனி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பனிங்க. போதுங்க ஹாஃப் டேக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தான் போயிருக்குது. இன்னும் காலையிலே வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இங்கே இருந்திருக்கலாம். ஆனால் மழை அதுக்கப்புறம் பெருசாக மழை இல்லைங்க. அப்படியே மழை வந்துச்சுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது அதோட சரிங்க. அதுக்கப்புறம் பெருசாக மழை இல்லை. அப்புறம் ஊட்டி பாதி வரைக்கும் வந்தாச்சு. வரைக்கும் வாங்க போனால் நல்லா இருக்குதுன்னு ஊட்டி வரைக்கும் வாங்கியாச்சுங்க. மயில் ஆடிட்டே வருது. மயில் திருப்பி பிடி கேமரா. நான் அப்படியே சொன்னேன் அந்த கையில் பிடி. ஏன் நீ ஓகேவா? இப்படி சூப்பராக இருந்துச்சுங்க. அன்எக்ஸ்பெக்டட் ட்ரிப்பு தாங்க. ஆனால் நல்லா இருந்துச்சுங்க. ஹாஃப் டே தான் ஆனாலும் ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. ரொம்ப நாள் ஆச்சு. ஹோல் டே வந்திருந்தாலும் ஒரு வேளை போர் அடிச்சிருக்குமோ என்னமோ. ஏன்னா பாப்பா வச்சுட்டு தனியாக சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்குங்க. ஆனால் நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப நாள் ஆச்சுங்க அந்த மாதிரி ட்ரிப்பு வந்து. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ட்ரிப்பு ஓகே தான். ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக போச்சு. மழையும் பெருசாக இல்லைங்க. நசன்னு மழை வேஞ்சிட்டே இருந்தாலும் கொஞ்சம் இதாக தான் இருந்திருக்கும். கரெக்டாக மேலே ஏறும்போது மழை ஏறி கொஞ்ச நேரம் மழையெல்லாம் முடியும் போது பார்த்தீங்கன்னா இங்கே தான் போட்டு வச்சுருக்கோம். இங்கே மேலே ஏறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மழை நின்றுச்சு. கிளைமேட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஈவினிங் ஆகும்போது கிளைமேட்டே மொத்தமாக மாறிடுச்சுங்க. ஸோ இட் வாஸ் அ நைஸ் ட்ரிப். நீங்கள் எல்லோரும் ரீசெண்டாக எதாவது ட்ரிப் போனீங்களா என்ன ஏதுன்னு கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா நாங்களும் அப்படியே தெரிஞ்சுக்குவோமுங்க. அப்புறம் இந்த வீடியோ எப்படி இருந்ததுங்கிறதே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா வ்ளாகுக்கு நாங்கள் பெருசாக எதுவும் ப்ரிப்பேரும் பண்ணலிங்க. திடீர்னு கிளம்பி போயிட்டோம். சரி அப்படியே எடுத்துக்கலாமே அப்படின்னு எடுத்துட்டோம். ஏதாவது நிறைய ஒரு இருந்தாலும் சொல்லிடுங்க கமெண்ட்ஸில். நாங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்க அடுத்த வீடியோவில் கரெக்ட் பண்ணிக்கிறோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.